அன்பர்களே, இன்றைய தினத்திலே கிறிஸ்துவின் சிலுவையும் நானும் என்ற தலைப்பிலே 3 முக்கியமான காரியங்களை நாம் தியானித்து பலனடைய போகின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சிலுவையும் நானும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கி தன்னுடைய ஜீவனை நமக்காக விட்டார். அல்லேலூயா. சிலுவை மரணம் என்று சொல்லுவது நம்முடைய நாட்டிலே தூக்கு தண்டனை என்று சொல்லுவார்கள். தூக்கி கொலை செய்கிறது. சில நாடுகளிலே எலக்ட்ரிக் கரண்டில் கொடுத்து அப்படி கொலை செய்வார்கள். சில நாடுகளிலே கழுத்தை வெட்டி கொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு நாடுகளும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மிக முக்கியமான கடைசி கட்ட ஒட்டுமொத்த தண்டனை என்று சொல்லி மரண தண்டனையை கொடுப்பார்கள். அதற்காக அவரவர் பயன்படுத்துகின்ற முறைகளில் சிலதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போல அன்று இஸ்ரவேல் நாட்டிலே ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் இப்படி கொலை செய்த அந்த கொலை தண்டனையை கொடுப்பதற்கு சிலுவை மரத்திலே ஆணியடித்து கொல்லுகிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டபடினாலே அன்றைக்கு யூதேயாவின் கவர்னர், அந்த தேசாதிபதி பொந்தியு பிலாத்து என்பவர் இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்தார். அவர் அந்த மரண தண்டனையை ஒரு 100 பேர் கொண்ட ஒரு இராணுவ வீரர் குழு, ஒரு 100க்கு அதிபதியின் தலைமையிலே நிறைவேற்றினார்கள். அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். இதெல்லாம் பரலோகத்தின் தேவனால் முன் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். அல்லேலூயா. அவர் அக்கிரமக்காரருடைய கைகளால் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டாலும் அவர் அக்கிரமக்காரருக்கு ஒரு பாவ நிவாரண பலியாகவே சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. அதனால் அவருடைய சிலுவை பலியை, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் அந்த மீட்பின் வல்லமையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இலவசமாய் கிடைக்கிறது. அல்லேலூயா. சரி, அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் நானும் என்கிறதுல தான் 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது, கிறிஸ்துவின் சிலுவையில் பெற்றுக்கொள்ளுதல். கிறிஸ்துவின் சிலுவையில் பெற்றுக்கொள்ளுதல். நாம் கிறிஸ்துவின் சிலுவையிலால் பல காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். அது அந்த விஷயத்திலே சிலுவை நம்மோடு தொடர்பு படுகிறது. நாம் சிலுவையோடு, இயேசுவோடு, சிலுவையில் தொங்கின இயேசுநாதரோடு நாம் நெருங்கி வரும் பொழுது அவரிடத்திலிருந்து நிறைய பெற்றுக்கொள்ளுகிறோம் இந்த சிலுவை மூலமாக, இயேசுவின் சிலுவை மரணம் மூலமாக. 2வது, கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்படுதல். நாமும் கூட கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்றும் வசனம் சொல்லுகிறது. அதை குறித்து பார்ப்போம். 3வது, கிறிஸ்துவின் சிலுவையில் பங்களித்தல். நமக்கும் ஒரு ஷேர் வச்சிருக்கிறார். அந்த சிலுவையில் ஒரு பங்கு நமக்கும் வச்சிருக்கிறார். அது என்ன என்பதை குறித்தும் நாம் பார்ப்போம். எனவே முதலாவது, கிறிஸ்துவின் சிலுவையில் பெற்றுக்கொள்ளுதல். இவைகளை ஒரு தனி மனுஷனாக நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சிலுவையில் மரித்ததால் என்ன நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், இதை நாம் அறிய ஒவ்வொன்றையும் நான் பெற்றிருக்கிறேனா என்பதை சிந்திக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளாததை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே இயேசு சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சிலுவையில் பெற்றுக்கொள்ளுதல் என்பதில் முதலாவது காரியம், பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நமக்கென்று அந்த சிலுவையிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால்,
இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினால், இரத்தம் சிந்தினபடியினால், பாடுபட்டபடியினால் நமக்கு கிடைக்கின்ற ஒரு மேலான பாக்கியம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்தில் மூழ்கியிருந்த நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுதல் அல்லது மீட்கப்படுதல், பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்பதை புரிந்து கொள்ளுவோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு சிலுவையை சுமந்தார்னு சொல்லும் பொழுது அந்த சிலுவையோடு கூட சில காரியங்களும் இணைக்கப்பட்டு அவைகளையும் சுமந்தார். அதிலே ஒன்று நம்முடைய பாவங்கள். நம்முடைய பாவங்களை அவர் தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். சரீரத்திலே அந்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதை அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு மரித்த பொழுது அந்த பாவத்தையும் அங்கே முழுவதும் அழித்தார். அதுதான் நடந்தது. அல்லேலூயா. கெத்சமனே தோட்டத்தில் வைத்து அந்த பாவ பாரம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவைக்கு வந்து அந்த சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது அவருடைய சரீரத்திலே முழு மனுக்குலத்தினுடைய பாவமும் சேர்த்து ஏற்றப்பட்டது. அதைத்தான் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சுமந்து தீர்த்தார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பிதாவானவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அழகான வசனம். தேவன், பிதாவான தேவன் நம்மேல் வைத்த இரக்கம், கிருபை, அதனுடைய ஐஸ்வர்யம். அதாவது சும்மா கொஞ்சம் இரக்கம் கொஞ்சம் கிருபை இல்லை, பெரிய, அதான் அதுக்கு ஐஸ்வர்யம்னு பேர் கொடுத்துருக்கு. ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் ஏறி ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தம் சிந்தினதுனாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசித்துறேன். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அன்பர்களே, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தன்னுடைய சரீரத்திலே அன்றைக்கு நம் அனைவருடைய பாவங்களையும் சுமந்து சிலுவையில் தொங்கி இரத்தம் சிந்தின பொழுது அந்த சகல பாவங்களுக்கும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஒரு மன்னிப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. அதான் பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பை பெறுகிற ஒவ்வொரு தனிநபரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள். அவர்கள் உடைய ஆத்துமா பாவத்துக்குள் மூழ்கி கிடக்கிறது. அது அந்த ஆத்மா பாவத்திலிருந்து மீட்கப்படும். பிறகு ஒரு நாளிலே அவர்கள் நித்திய ஆக்கினை தண்டனையாகிய அக்கினி கடலுக்கு விலக்கி காக்கப்பட்டு பரலோகத்திலே புதிய எருசலேம் மகிமையை சுதந்தரிக்கும்படிக்கு தேவனால் அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். அப்பொழுது அந்த ரட்சிப்பு நிறைவேறும். அல்லேலூயா. எனவே அன்பர்களே, நாம் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைக்கு நம்முடைய சரீரங்களிலே பாவம் இருக்கிறது. யார் யாருடைய சரீரங்களில் இன்னும் பாவம் குடிகொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு விசை சிந்திக்க வேண்டும். எலும்புகளுக்குள் கூட பாவம் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது.
மனிதன் பாவம் செய்து செய்து, அறிந்தும் அறியாமலும் பாவங்கள் செய்து செய்து, பயந்தும் துணிகரமாகவும் பாவங்கள் செய்து செய்து, அநேக பாவங்களுக்கு இந்த சரீரத்தில் இடம் கொடுக்கறதுனால அவனுடைய கைகள் பாவம் செய்து, கால்கள் பாவம் செய்கிறது, அவனுடைய கண்கள் பாவம் செய்கிறது, காது பாவம் செய்கிறது, அவனுடைய சிந்தனை பாவம் செய்கிறது, அவனுடைய முழுசும் பாவத்தினால நிறையுது. இதுக்கு மேல ஆதாமின் பாவம் தலைமுறை தலைமுறையாய் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் தலையிலும் சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்போ முழுவதும் பாவத்திலே பிறந்து பிறகு பாவத்தை செய்து செய்து அந்த பாவத்தை எல்லாம் தன்மேல கூட்டி மனித சரீரம் முழுவதுமே பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய ஆத்துமா முழுவதும் பாவத்துக்குள் முழுகி கிடக்கிறது. அதனால அவனுடைய ஆவியில ஒரு பிரகாசம் கிடையாது, இருண்டு போன ஆவியாக இருக்கிறது. இதுதான் பாவத்தில் வாழுகிற ஒரு மனிதனுடைய மனுஷியுடைய நிலைமையாக இருக்கின்றது. இப்போ இந்த சரீரத்திலே இந்த ஆத்துமாவிலே பாவத்திலிருந்து விடுதலை வர வேண்டும் என்றால் அதற்காகத்தான் இயேசு பூலோகத்தில் வந்து ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு அவர் அந்த சரீரத்தில் எல்லாருடைய பாவத்தை சேர்த்து சுமந்து சிலுவையிலே அதுக்கு பாவ நிவாரண பலியாக மரித்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே அனைத்து மனிதர்களுக்கும் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இதை விசுவாசித்து, இயேசுவே நான் ஒரு பாவி, நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன், உமக்கு முன்பாக அறிக்கை செய்கிறேன், எனக்கு நினைவில் இருக்கிற பாவங்களை உம்மிடத்தில் அறிக்கை செய்கிறேன், என்னுடைய சகல பாவங்களையும், என் மேல் சுமத்தப்பட்ட பாவங்களையும், நான் செய்த பாவங்களையும் எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்து உம் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் என் ஆத்துமாவை கழுவிவிடும் ஐயா என்று மன்றாட வேண்டும். இது தனிப்பட்ட முறையில் இயேசுவோடு பண்ணுகிற ஒரு விண்ணப்பமாக இருக்க வேண்டும். ஏதோ கூட்டத்தோடு சொன்னாங்க நானும் சொன்னேன், அப்படி இல்லை. பர்சனலா தனிப்பட்ட முறையில் உணர்ந்து மனதில் இருந்து தெளிவாக கர்த்தரிடத்திலே நீங்கள் அறிக்கை செய்தால் 1 யோவான் 1:9 படி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதை அறிக்கையிட்டால் அந்த மன்னிப்பை பெறலாம். நம்முடைய சரீரங்களில் இருக்கிற பாவங்களுக்கு விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, மன்னிப்புக்காக இயேசுவின் சரீரம் அடிக்கப்பட்டது. இப்பவும் அது நிலுவையில் தான் இருக்கிறது. அந்த சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது, பிறகு உயிர் தெழுந்து அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் அன்றைக்கு அவர் செய்த அந்த கிரியையினுடைய பலன் இன்றைக்கும் பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் வாருங்கள், சிலுவையின் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது சுவிசேஷத்தின் வழியாக. ஆகவே எந்த ஒரு பெரியவரோ சின்னவரோ சகோதரியோ சகோதரனோ யாரா இருந்தாலும் நீங்க முதலாவது இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் பெரிய ஒரு பாக்கியம். சிலுவையில் இயேசு அதற்காகவே வந்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளாமல் இயேசு இயேசு என்று சொல்வதில் ஒரு அர்த்தமே இல்லை. எனவே இயேசு சம்பாதித்த, சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம சரீரத்தில் இன்னைக்கு பாவம் இருக்கு, அதை இயேசு தன் சரீரத்தில் சுமந்து தீர்த்திருக்கிறார். இப்ப அவரிடத்துல வாயினால அறிக்கையிட்டு, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கையிட்டால் அந்த அவருடைய சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது உண்டாக்கப்பட்ட அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் வரும். அல்லேலூயா. அப்புறம் நம்ம ஆத்துமா சுத்திகரிக்கப்படும். அப்புறம் இந்த சரீரம் அந்த பாவ ஆத்துமாவை சுமக்க வேண்டிய பரிதாபம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவை தான் இந்த சரீரம் அப்புறம் சுமந்து வாழும். எத்தனை பேர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பலமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இது ஒரு பெரிய பாக்கியம். இரண்டாவதாக இயேசுவின் சிலுவையில் நாம் பெற்றுக்கொள்வது சாப விமோசனம். முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது என்னது? சாபத்திலிருந்து விடுதலை, சாப விமோசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி
மீட்டு கொண்டார். இந்த வசனத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் தேவனுக்கு. அல்லேலூயா. அந்த சிலுவையிலே நமக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிறது முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இரண்டாவது நாம் பெற்றுக்கொள்வது சாபத்திலிருந்து விடுதலை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணம். பைபிளில் உள்ள முதல் 5 புத்தகங்களை தான் நியாயப்பிரமாணம் சொல்லுவோம். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் இப்போ முழுவதும் பைபிளுக்கும் ஒரு பேர் நியாயப்பிரமாண புஸ்தகம் தான். ஏன்னா அது சட்ட புஸ்தகம். தேவன் மனிதன் வாழும்படி எழுதி தந்த சட்டங்கள் அடங்கின புத்தகம் தான் பைபிள். பழைய ஏற்பாட்டுக்கு நியாயப்பிரமாணம் மோசே மூலம் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலம் உண்டான புதிய பிரமாணம். அப்போ இந்த பிரமாணம், இந்த 2 பிரமாணங்களும் இந்த பைபிளில் தான் எழுதி தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒட்டுமொத்தமாக நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொல்வதில் தவறில்லை, சரியானது தான். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சாபங்கள் உண்டு. நீ இப்படி நடந்தா உனக்கு இந்த சாபம் வரும், நீ அப்படி செய்தா இந்த சாபம் வரும்னு நிறைய இருக்கு. அந்த சாபங்களை சுமந்து வாழுகிற நமக்கு இயேசுவின் சிலுவை அண்டை வரும் பொழுது, இந்த பாவ அறிக்கை செய்து அந்த மீட்பை பெறும் பொழுது, பாவம் மட்டுமல்ல, அந்த பாவத்தினால் வந்த சாபங்களையும் சேர்த்து விலக்கி போடுகிறார். அல்லேலூயா. அதுக்காகத்தான் அவர் நமக்காக சாபமானார். எப்படி சாபமானார்? மரத்திலே தூக்கி கொலை செய்யப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன், அவன் பெரிய குற்றவாளி, அவனுக்கு தான் அந்த மரண தண்டனை உண்டு. அப்போ அந்த மரண தண்டனையை நமக்காக இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் சாபமுள்ளவர் அல்ல, அவர் 100க்கு 100 ஆசீர்வாதம் நிறைந்தவர். அல்லேலூயா. அவர்தான் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிறவர். ஆனால் நம்முடைய சாபம் போக்குகிறதற்காக அவர் இந்த கெட்ட பேரை எடுத்தார். ஏன்னா மரத்தில் தூக்கி கொலை செய்யப்படுகிறவன் கண்டிப்பா சபிக்கப்பட்டவன்னு நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. எல்லாரும் அன்னைக்குள்ள மக்கள் எல்லாம் அதை ஆம் என்று சொல்லுவார்கள். அந்த நிலையை இயேசு நமக்காக எடுத்துக்கொண்டு அவரும் அவங்க பார்வையில் ஒரு சபிக்கப்பட்டவராக மாறி நம்முடைய சாபங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. என்ன பெரிய பாக்கியம். பொதுவாக சாபங்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் இட்ட சாபங்கள் உண்டு. தேவனுடைய வாயிலிருந்து சாபம் உண்டாகும். காயினை அவர் சபித்தார். முதலாவது சபிக்கப்பட்ட மனுஷன் காயின். நீ சபிக்கப்பட்டு இருப்பாய் என்று தேவன் தம்முடைய வாயினாலே பேசினார். அப்படி சாபங்கள் வருவதுண்டு. அடுத்தது வசனத்தில் எழுதியிருக்கிற, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் நிறைய இருக்கிறது. இன்ன தப்பு செஞ்சா உனக்கு இது சாபம் வரும் அப்படின்னு நிறைய சாபங்கள் இருக்கிறது. ஆகவே தேவனிடத்திலிருந்து வருகிற சாபங்கள், ஒன்று தேவன் பேசி சொல்வதும், இரண்டாவது தேவன் எழுதி தந்திருக்கிறதும், இப்படி நிறைய சாபங்கள் இருக்கிறது. அடுத்தது மனுஷனிடத்திலிருந்து சாபம் வருகிறது. ஒரு சக மனிதனுக்கு தீமை செய்யும் பொழுது, தொந்தரவு செய்யும் பொழுது அவன் சகிக்க முடியாமல் வாய் திறந்து சபிக்கிறான். அந்த சாபம் இந்த தீமை செய்தவனுக்கு தலையில இறங்கும், வாழ்க்கையில இறங்கும், தலைமுறைகள் மேலும் இறங்கும். அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். மனுஷனை நீ துன்புறுத்தக்கூடாது, அவனை போட்டு வேதனைப்படுத்தக்கூடாது. அவனும் உன்னை போல தேவனால் படைக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனுடைய சிருஷ்டி. அதனால அவனுக்கு தேவன் அப்படி ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அவன் கஷ்டப்படுத்தப்படும் பொழுது அவன் வாய் திறந்து உனக்கு சொல்லுகிற சாபம் உன் தலையில் தலைமுறைகளாக வரும். அதே வேளையில் மனுஷன் தருகிற சில சாபங்கள் காரணமில்லாமல் போடுகிற சாபங்கள். அதை பற்றியும் பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது, தங்காது. அது ஒருத்தன் நான் செய்யாததை அவன் தவறாக நான் தான் செஞ்சேன்னு நினச்சிக்கிட்டு வாய் திறந்து எவ்வளோ சாபமும் போடட்டும், அது என் தலையில் தங்காது. அல்லேலூயா. அதனால காரணம் இல்லாமல் யாராவது சாபம் போட்டாங்கன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை கண்டுகொள்ள வேண்டிய காரியமும் இல்லை. அந்த சாபம் அது இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுற வேண்டியதான், அது தலையில் தங்காது. அல்லேலூயா. குருவி பறந்து போவது போல அது என்ன செய்து விடும், பறந்து போகும் என்று வசனம் சொல்லுது. அதனால இதான் அந்த 4 டைப் ஆஃப் சாபங்கள். தேவன் வாயிலிருந்து வர்ற சாபங்கள், தேவன் எழுதி தந்திருக்கிற வார்த்தையிலிருந்து வருகிற சாபங்கள், மனுஷன் காரணத்தோடு இடுகிற சாபங்கள். இது 3ம் பயங்கரமானது, அது கிரியை செய்யும். கடைசியில் மனுஷன் காரணம் இல்லாமல் இடுகிற சாபம், அது நம்ம மேலே ஒரு பொழுதும்
தங்காது. அப்போ சாபங்கள் தலைமுறைகளுக்கும் நீடித்து போகிற சாபங்களாக்கும். அப்பாவோடு முடியாது, பிள்ளைக்கு வரும், பேரப்பிள்ளைக்கு வரும். இது ரொம்ப ஒரு பயங்கரமானதாகும். இந்த சாபம் என்பது தொடர்ந்து வருகிற சங்கிலி போன்றது. இது அறுக்கப்பட வேண்டும். அதுக்கும் இயேசுவின் இரத்தம் தான் இந்த சாப கட்டுகளை உடைக்கிறது. அல்லேலூயா. எனவே பாவ மன்னிப்பை பெறும் பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதென்றால் பாவத்தினுடைய அந்த பலன்கள், பாவத்தினால் வருகிற பின்விளைவுகள் அனைத்துமே கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆகவே சகோதரா, சகோதரி, நீ பாவ மன்னிப்பாகிய மீட்பை கட்டாயம் பெறணும். அதை நான் சொன்னது மாதிரி ஒரு முழுமையா சரியா மனப்பூர்வமா கர்த்தரிடத்துல பாவங்களை அறிக்கையிட்டு மனப்பூர்வமா நான் ஒரு பாவின்னு ஒத்துக்கிட்டு சரியா பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொண்டா அது வெறும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட எல்லா தீமைகளை பாவத்தினால் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்துச்சோ அத்தனையும் நம்மை விட்டு அகற்றி போடும். அல்லேலூயா. அப்போ சாபத்தை மாற்றுகிற சாப விமோசனத்தை நாம் சிலுவையிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். மூன்றாவது, சுகத்தை, சரீரங்களுக்கு சுகத்தை, ரோக சாந்தி, வியாதிகளிலிருந்து சுகத்தை நாம் சிலுவையில் பெற்றுக்கொள்ளுகிறோம். முதலாவது வாஸ்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:24. அதிலே கடைசி பகுதியிலே அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட காயங்களின் தழும்புகள், அவருடைய சரீரத்திலே வந்த தழும்புகள், அந்த தழும்புகள்னால நமக்கு தெய்வீக சுகத்தை அவர் சம்பாதித்து தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ரோகசாந்தி, வியாதியிலிருந்து சுகம் என்று சொல்வதோ சிலுவையிலிருந்து கிடைக்கிற நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நன்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எப்படி பாவ மன்னிப்பு பெறுகிறோமோ, எப்படி சாப விடுதலை பெறுகிறோமோ, அதே மாதிரி இந்த வியாதியிலிருந்து சுகத்தையும் நாம் சிலுவையை விசுவாசித்து இயேசுவை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினது, காயம் ஏற்றது, தழும்புகள் ஏற்றது நம்முடைய சரீரத்தில் வருகிற நோய்களை குணமாக்குவதற்காக. அல்லேலூயா. பாவத்தால் வரும் நோய்கள் இருக்கின்றன, தப்பு செய்வதால் வருகின்ற நோய்கள் நிறைய இருக்கிறது. அநேக நோய்கள் அப்படி வருகிறது. கீழ்ப்படியாமையினாலே, ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை மீறி செய்கிறதுனால, மீறுதலின் பாவம், கீழ்ப்படியாமையின் பாவம், இதெல்லாம் நிறைய இருக்கிறது மனுஷ வாழ்க்கையில. அதனால அவர் தண்டனையாக கொடுக்கிற வியாதிகள், அந்த வியாதிகள் இயேசுவின் இரத்தத்தால் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது கூடவே சுகம் அடையும். அல்லேலூயா. அதனால ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ தேவனிடத்திலே அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு சுகத்தை பெற்றுக்கொள்றது, மனுஷனுக்கு விரோதமா செய்த காரியங்கள்னால சரீரத்தில் வந்த பாதிப்புகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் அந்த மனுஷனிடத்தில் அறிக்கை பண்ணணும். பாவங்களை தேவனிடத்தில் மட்டுமல்ல, தேவனுக்கு எதிராய், தேவனுடைய ஆலயத்துக்கு எதிராய், தேவனுடைய காரியங்களுக்கு, ஊழியங்களுக்கு அல்லது தேவனுடைய காரியங்கள் எதற்கு எதிராகவும் பாவம் செய்யக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பங்கு பங்காக எழுதி வச்சிருக்கு. அதுக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தனித்தனி பலிமுறைமைகள் இருந்தன. அதே போல இந்த பாவங்களுக்கு தேவனிடத்தில் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெறணும். அதே நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால், தப்பு செய்தால், முதல்ல தேவனிடத்தில் அதை அறிக்கை பண்ணணும். ரெண்டாவது சம்பந்தப்பட்ட அந்த மனுஷனிடத்தில் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். அப்போ தான் அந்த பாவ மன்னிப்பு பூர்ணமாக கிடைக்கும். அல்லேலூயா. இளையகுமாரன் தப்பு பண்ணினா, அப்புறம் அவன் சொன்னான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். ரொம்ப கிளியராக அவனுடைய மனசாட்சியில் அது வெளிப்பட்டது. அவன் வாய் திறந்து அதை தெளிவாக அறிக்கை பண்ணான். நான் முதல்ல என்னுடைய பரம தகப்பனுக்கு விரோதமாக தப்பு செஞ்சிட்டேன். அவர் எனக்கு தந்த பூலோக தகப்பனை விட்டு போயிட்டேன். அவர் எனக்கு தந்த வீட்டை விட்டு என் இஷ்டப்படி போனேன். அது என்னுடைய தப்பு. அவர்கிட்ட நான் அறிக்கை பண்ணணும்.
ரெண்டாவது என்னுடைய பூலோக தகப்பனாகிய உமக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கேன். நீர் உங்களுடைய பிள்ளையாக என்னை வளர்த்தி இப்படிலாம் செஞ்ச பிறகும் நான் உமக்கு வேதனை கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டேன். அப்போ இதே மாதிரி தான் எந்த மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் தப்பு செய்தாலும் முதல்ல பரத்துக்கு விரோதமாய் செய்திருக்கிறீர்கள். ஏன்னா அவனை உண்டாக்குனது கர்த்தர். அதனால மனுஷனுக்கு செய்யறதையும் அவர் தனக்கு முன்பாக செய்த பாவமாக தான் கருதுகிறார். அதை எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாவதாக சம்பந்தப்பட்ட மனுஷன்ட்ட கண்டிப்பாக வாய் திறந்து மன்னிப்பு கேட்கணும், அறிக்கை பண்ண வேண்டும். அப்பொழுது தெய்வீக சுகமும் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. தண்டனையாக இல்லாமல் வரக்கூடிய வியாதிகளும் இருக்கிறது. பைபிள் அதெல்லாம் டீட்டெயிலாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ரொம்ப டீட்டெயிலாக போனால் டைம் நமக்கு அனுமதிக்காது, தேவையும் இல்லை. இப்பொழுது வியாதிகள் பல இதுகளில் வருது. பிசாசு யோபு மேலே வியாதியை கொண்டு வந்து போட்டால் அது அவன் பாவத்தினால அல்ல, அது பிசாசின் சோதனை, தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பிசாசின் சோதனை, அது வேற. இப்படியெல்லாம் இருக்கும். எலிசா தீர்க்கதரிசி வியாதியாக இருந்து அந்த வியாதி படுக்கையிலே மரித்தார். அது தேவன் அவருக்கு வச்சது. அப்படி சிலது இருக்கு. அதனால எல்லா வியாதியும் பாவத்தினால் வந்ததுன்னு நம்ம தீர்த்து விட முடியாது. ஆனால் இந்த பாவத்தினால் வந்த வியாதி பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுதுதான் மாறி போகும். அல்லேலூயா. மற்றபடி எந்த வியாதிக்கும் சுகம் தருகிறது இயேசுவின் தழும்பிலிருந்து புறப்பட்ட வல்லமை தான். அல்லேலூயா. இயேசு சிலுவை பலி ஆனதுனால உருவான அந்த தெய்வீக சுகம்தான் இன்றைக்கும் நமக்கெல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இயேசுவின் சிலுவையிலிருந்து என்னெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்? நம்பர் 1 பாவ மன்னிப்பாகிய மீட்பு. நம்பர் 2 சாப விமோசனம். நம்பர் 3 ரோக சாந்தி அல்லது வியாதியில் சுகம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் கொலோசையர் 2ஆம் அதிகாரம். இதை வாசிங்க யாராவது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 13 தொடங்கி 15 மட்டும். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கையெழுத்தை குலைத்தார். எப்படி குலைத்தார்? சிலுவையில் அந்த கையெழுத்தை இவர் ஆணி அடித்தார் என்று சொல்லி இருக்கு. அடுத்தது துரைத்தனங்கள் அதிகாரங்கள்லாம் பிசாசின் வல்லமைகள், அவைகளையெல்லாம் உரிந்து கொண்டார். பிசாசுக்கு இருந்த வல்லமை அதிகாரம் எல்லாத்தையும் உரிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்போ சிலுவையில் இன்னும் 2 காரியம் நடந்ததாக இந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஒன்று, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து அந்த கையெழுத்தை சிலுவையில் ஆணி அடித்து விட்டார். அவரையாக்கும் சிலுவையில் ஆணி அடித்தாங்க. ஆனால் ஆவிக்குரிய அந்த ஞானார்த்தத்தின்படி பார்க்கும் பொழுது அவர் அந்த சிலுவையில் பழைய நியாய பிரமாணத்துக்கும் அந்த மோசையின் காலத்தில் நமக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியங்களுக்கும் அதுக்கு மேலே இந்த பரிசேய சட்டங்கள் என்று நிறைய ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்களே, இதையெல்லாம் தான் கையெழுத்து, ஹேண்ட் ரைட்டிங்ஸ் அல்லது ரைட்டிங்ஸ். இந்த ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் அவர் குலைத்து போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் குலைத்து போட்டார். எப்படி குலைத்தார்? அதை பிடிச்சு ஆணி அடிச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ட்டின் லூத்தர் அன்றைக்கு பேர்கிறிஸ்தவ சபை வசனத்துக்கு மாறாக என்னென்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றையும் பாயிண்டாக எழுதி அதை ஒரு குறிப்பிட்ட தேவாலயத்தின் வாசல்ல போய் ஆணி அடிச்சு வச்சார். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்துக்கு விரோதமா, தேவ சித்தத்துக்கு விரோதமா மனுஷன் எழுதி வச்ச அல்லது அவர் காலாவதி பண்ணின அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற காலாவதி ஆக வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் என்ன செஞ்சாராம்? சிலுவையில் ஆணி அடித்து அந்த கையெழுத்துக்களை குலைத்து போட்டாராம். அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம அந்த சாபம் நீங்கிற விஷயத்துலையும் இது கொஞ்சம் இருக்கு. நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டது எது நமக்கு விரோதமாக இருக்கோ அதெல்லாம் சாபங்களையும் மாற்றினார்,
அதுபோல தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் எழுதப்பட்டவைகளையும் அவர் மாற்றினார். அல்லேலூயா. அடுத்தது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்போ பிசாசின் மேல் சிலுவையில் இயேசு என்ன பண்ணினார்? வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவையில் இயேசுவை அறைந்தாங்க, ரோம போர்ச்சேவரில் அறைந்தாங்க. முழு காரணம் அந்த யூத தலைவர்கள், மத தலைவர்கள், அவங்க தான் செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் பின்னணியில் பிசாசு, அவன் தான் இதை பயங்கரமாக ஏவி விட்டு செஞ்சான். இப்போ நடந்தது என்னன்னா, இயேசு அப்படி சிலுவையில் அறையப்பட்ட பொழுது பிசாசுக்கு இருந்த அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் ஒரு வஸ்திரத்தை உருவது போல உரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு பிசாசின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். அவனுடைய சரீரத்தை அடிச்சான், ஆனா அவர் அவனுடைய முழு ராஜ்யத்தையுமே அடிச்சு போட்டார். அல்லேலூயா. அவனுடைய சகல அதிகாரங்களும், துரைத்தனங்கள்னா பிரபுக்களுடைய காரியம், அதிகாரங்கள்னா அத்தாரிட்டி, மெயின் அத்தாரிட்டிகளுடைய காரியம், எல்லாத்தையும். ஏன்னா வருஷ நிறைய பிசாசுகள் இருக்குது இல்லையா, எல்லாத்துடைய அதிகாரங்களை துரைத்தனங்களை இயேசு என்ன பண்ணாரு? ஒரு வஸ்திரத்தை உருவது போல அவன்கிட்ட உருவி எடுத்து அவன் மேல், அந்த பிசாசின் கிரியைகளின் மேல் கர்த்தர் வெற்றி சிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், கரங்களை தட்டி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படித்தான் கல்வாரி சிலுவையிலே வெற்றி எடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு நம்பர் 1 பாவ மன்னிப்பு சிலுவையிலிருந்து கிடைக்கிறது, 2வது சாப விமோசனம் சிலுவையிலிருந்து கிடைக்கிறது, 3வது ரோகசாந்தி சிலுவையிலிருந்து கிடைக்கிறது, 4வது பிசாசின் மேல் ஜெயம் சிலுவையிலிருந்து கிடைக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்மோடு போராடுகிற பிசாசினுடைய அதிகாரத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? உரிந்து கொண்டார். அதனால அவன் நம்மளை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு போராடுகிற பிசாசு மேல நம்ம ஜெயம் எடுக்கிறதுக்கு சிலுவையிலே கர்த்தர் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெற்ற ஜெயம் இப்ப நாம இனி பின்னால போய் என்ன செய்கிறோம்? சுதந்திரிக்கிறோம். அதுதான். இப்போ ஒரு நாட்டுக்காரன் இன்னொரு நாட்டின் மேல படையெடுத்து அவனுடைய ஏர்ஃபோர்ஸை வச்சு, அவனுடைய தரை படையை வச்சு போய் பிடிச்சிட்டான். பிடிச்சு அந்த எதிரி நாட்டினுடைய ஒரு பெரிய ஏரியாவை இவன் ஆளுகைக்குள், தன்னுடைய உரிமைக்குள் கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கிடுங்களேன். அடுத்தது பின்னால அந்த தேசத்து மக்கள் இங்க அதை சுதந்திரிப்பாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து பிசாசினிடத்தில் இருந்தவைகளை உரிந்து எடுத்து விட்டால் இனி அவருக்கு பின்னால போய் நாம் அவைகளை சுதந்திரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி பிசாசு உங்க வாழ்க்கையில் உள்ள எதை அவன் கைப்பற்றி வச்சிருந்தா? சந்தோஷத்தையா, சமாதானத்தையா, அல்லது பூமிக்குரிய நன்மைகளாகிய புத்திர பாக்கியத்தையா, பணம் பொருள் செல்வத்தையா, எதெல்லாம் பிசாசு நமக்கு தர வேண்டியது, நம்ம அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க விடாம ஆக்கிரமித்து பிடித்து வச்சிருந்தான். இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு சிலுவையில் பெற்ற ஜெயம், நீங்க இனி ஜெபித்து இயேசுவின் நாமத்தை சொல்லி இதெல்லாம் மீட்டெடுக்க முடியும். அல்லேலூயா. பூலோக நன்மைகளும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சரி, எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். ஏன்னா இயேசு ராஜா கொடி ஏற்றி விட்டார். அல்லேலூயா. சோ இங்க 4வது பிசாசின் மேல் ஜெயம் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, 5வதாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். சமாதான கேடுகளை மாற்றி சமாதானத்தை தந்திருக்கிறார். ஏசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தில் வியாதியை பற்றி நம்ம பேசிட்டோம், பாவத்தை பற்றி பேசிட்டோம், இப்போ எக்ஸ்ட்ராவாக இதில் சுகத்தை பற்றி பேசிட்டோம். எக்ஸ்ட்ராவாக இதில் இருக்கிறது என்னன்னா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.
அப்ப சிலுவையில் அவர் அடைந்த ஆக்கினையினால, இந்த பாடுகளினால, இந்த மரணத்தினால நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். இன்னைக்கு வாழ்க்கையில சமாதானம் இல்லை. மனிதர்களுடைய உள்ளங்கள் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறான், அலையடித்து கொண்டு இருக்குது அவன் வாழ்க்கை, இதயம். அதுதான் நடக்குது. பாவம் செய்தவனுக்கு எப்படி நிம்மதி வரும்? அடுத்தவனு தொந்தரவு பண்ணவனுக்கு என்னைக்கு நிம்மதி வரும்? அவன் இருக்கிற நிம்மதியை இழந்து பாவம் உள்ள இருக்கிற வரைக்கும் சமாதானம் என்பது அங்கே தங்கவே முடியாது. அல்லேலூயா. வெளியே ஷோ காட்டிக்கலாம், ஆனால் உள்ளம் அது சில வேளை கொந்தளித்து கொண்டிருக்கும், சில வேளை பதறி கொண்டிருக்கும், சில வேளை பயத்தினால கடந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும். இப்படி பலவிதமான விஷயங்கள் உள்ள நடந்துக்கிட்டே இருக்கும், அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும், நுர தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அதான் பாவியுடைய உள்ளம். இப்போ இயேசுடைய இரத்தத்தினாலே, சிலுவை பலியினாலே ஒரு ஆத்துமா பாவமன்னிப்பாகிய மீட்பை பெறும் பொழுது அது கிடைக்கிற இன்னொரு பாக்கியம், சிலுவையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு சமாதானம் இல்லையோ, நம்ம ஐயோ எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நமக்கு சமாதானம் இருக்கு, சிலுவையில் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். நம்ம எடுத்து அனுபவிக்க வேண்டிய பிள்ளைகள், கேட்டு வாங்கக்கூடிய பிள்ளைகள் கூட கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அதை எடுத்து அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக்கும். நம்ம போய் ஐயோ எனக்கு சமாதானம் இல்லையேன்னு நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களே, பாவமன்னிப்பை பெற்றவர்களே, எப்போ சமாதானம் இல்லை உடனே கர்த்தர்ட்ட பேசுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, அனுபவிங்க. அல்லேலூயா. அப்படியே அமைதியாக இருந்து இயேசுவேன்னு அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலே போதும், அவருடைய சமாதானம் உள்ளத்தை நிரப்பும். அல்லேலூயா. இது நமக்கு ஈஸி, சிலுவையிலிருந்து பெற்றுக்கொள்வது. எல்லாம் ரெடியாக இருக்கு, ரெடிமேட், எல்லாம் எப்பொழுதும் ஆயத்தம். இன்று போய் நாளை வான்னு எதுக்கும் சொல்லவே மாட்டார். உடனே உடனே அவர் தருவார். அதுதான் இந்த சிலுவையிலிருந்து, சிலுவைக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம். அங்கிருந்து நான் இதெல்லாம் என்ன செய்வேன்? இலவசமா உடனுக்குடன் பெற்று அனுபவித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த ஒவ்வொன்றையும் பெற்று அனுபவிக்கிற விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு எழுப்புவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்படி அருமையாக செய்திருக்கிறார். இன்னும் ஸ்தோத்திரம், ஒரு காரியத்தை கூட இதில் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு செய்த இன்னொரு பாக்கியம், கொஞ்சம் நீண்ட வசனமாக இருக்கேன்னு பார்க்குறேன். இருந்தாலும் எபேசியர் 2:13 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2:13-16 பார்த்தீங்கன்னா, முன்னே தூரமாக இருந்த நீங்கள்னு அவர் சொல்கிறது புறஜாதியாரை, யூதர் அல்லாத மற்ற எல்லா கூட்டத்தாரை, நம்மளையும் பார்த்து தான் சொல்கிறாரு நீங்கள்னு. அப்போ கவனிங்க, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் தேவனுக்கு தூரமானவர்கள், தேவாலயத்துக்கு தூரமானவர்கள், தேவனுடைய உடன்படிக்கைக்கு தூரமானவர்கள். இந்த யூதர்களுக்கு மட்டும்தான் அல்லது இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் தேவன் சமீபமாக இருந்தார். ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு கூட வாசம் பண்ணி எல்லாம் இருந்தார். நம்ம தூரமானவர்கள். இந்த முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. சிலுவையில் என்னெல்லாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது இந்த தூரமாய் கடந்த புறஜாதியாராகிய பெரிய கூட்டம், இஸ்ரவேலர் அல்லாத அத்தனை பேரும் நாம இந்த தேவனுக்கு சமீபமாய் வருவதற்கு, கிட்ட நெருங்குவதற்கு, கிருபாசன தண்டை கிட்டி சேருவதற்கு அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு அர்த்தபுஷ்டியானவைகள்.
ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்ல போகல. என்ன செஞ்சாருன்னா, இந்த இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் இந்த தேவன், இந்த உடன்படிக்கை, இந்த ஆலயம் அப்படி இருந்ததை இப்போ எல்லாரையும் சமீபத்தில் வர சொல்லி இரு திறத்தார், ஒன்று இஸ்ரவேலர் இன்னொன்று புறஜாதிகள், இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். அவருடைய இரத்தத்தினால, அவருடைய சிலுவை மரணத்தினால இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே சரீரமாக மாற்றி தேவனோடு ஒட்ட வச்சார், ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ரெண்டு பேரை சண்டை போட்டுட்டு இருந்தவனை, இடையில இருந்த பகையை உடைச்சி, பகையை தன் சிலுவையினால் உடைத்தார். சிலுவையே ஒரு கருவி, பகையை உடைக்கும் கருவி சிலுவை. அல்லேலூயா. அந்த பகையை உடைச்சி ரெண்டு பேரையும் ஒன்றாக்கி, அவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒன்னா வாழணும்னு இல்லை, அவங்க தேவனோடு ஒப்புரவாகணும். அல்லேலூயா. இந்த ரெண்டு பார்ட்டியையும் ஒன்றாக்கி விட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன் பாடியாக, ஒரே சரீரமாக தேவனோடு ஒப்புரவாக்கினார். இதுக்கெல்லாம் தான் அவர் இந்த பாடுபட்டு சிலுவையில மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! அப்ப அங்க இந்த ஜாதி என்பது அடிபட்டு போகுது, பிரிவினைவாதம் என்பது அடிபட்டு போகுது, உனக்கு தான் அது எனக்கு தான் இது என்பது அடிபட்டு போகுது. இன்னைக்கு மனுஷனாய் பிறந்த அத்தனை பேரும் தான் சிருஷ்டித்த தேவனை அப்பா என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த அப்பாவுடைய, அப்பான்னு கூப்பிடுறது அடுத்தது, அந்த அப்பாவுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீ இந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலம், இயேசுவின் சிலுவையின் மூலம் வந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றால் நீயும் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களோடு இணைக்கப்பட்டு எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எல்லாம் எனக்கு ஒன்று தான். இனி ஆபிரகாம் சந்ததி ரொம்ப ஸ்பெஷலும் புறஜாதிகள் செகண்ட் ஆட்களுமாக இருக்க மாட்டீங்க, எல்லாருமே எனக்கு ஒன்று தான், ஒரே சரீரமாக உங்களை மாற்றிட்டேன், மாற்றி தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டேன். இதான் இயேசு சிலுவையில் செய்த காரியம். சத்தமாக ஒரு அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இரு திறத்தாரையும் அவர் ஒன்றாக்கி விட்டார் என்பதை பார்க்கிறோம். சரி, ஒன்று கூட சொல்கிறேன். அப்போ நமக்கு இந்த ஒப்புரவு நமக்கு கிடைச்சது, எல்லா மனுஷனும் ஒன்று தான் என்கிற சம உரிமை நமக்கு கிடைச்சது. அந்த சம உரிமையோடு கூட தேவனோடு நேரடி தொடர்புக்கும் ஆண்டவர் வச்சுட்டார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ அதை இங்கே செஞ்சு முடிச்சிட்டார். அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரிச்சு பிதாவினிடத்தில் வருவதற்கு அவர் ஒரு வழியாக, பாலமாக மாறிவிட்டார். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக ஒன்று கூட நான் சொல்கிறேன். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 11 வரைக்கும் இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில், இந்த வார்த்தையை கவனிங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இது ஒரு பாக்கியம். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சாரு, அதனால அவரை தேவன் உயர்த்தினார், அவருக்குரிய நன்மை. ஆனா அதோடு தொக்கி நிற்கிறது என்ன? அவரை தேவன் உயர்த்தினதுனால அந்த இயேசு என்கிற நாமம், அவர் பூமிக்கு வரும்போதுனா அவருக்கு இயேசுன்னு நாமம் கிடைச்சது. இவர் உலகத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப இந்த இயேசு என்கிற நாமம் ரட்சகருடைய நாமம். அந்த நாமத்தை இப்ப பவர்ஃபுல்லா மாத்தினது சிலுவை. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அது பவர்ஃபுல் தான், பட் சுப்ரீம் அத்தாரிட்டியா, எல்லாத்துக்கும் மேல ஒரு அதிகாரம் உள்ள நாமமாய், எல்லா நாமத்திற்கும் மேலாக அதை மாத்தினது அவர் சிலுவையில். இந்த அளவுக்கு சிலுவை மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை ஒப்பு கொடுத்தனால பிதாவானவர் அந்த அளவுக்கு அவரை உயர்த்தி அவருடைய வலது பாரிசத்தில் உட்கார வச்சு வானோர் தூதர்கள்
பூதலத்தோர், மனிதர்கள், பூமியின் கீழானோர், பேய் பிசாசுகள் அத்தனையும் இந்த இயேசு என்கிற நாமத்தை கேட்டா நடுங்கும். இயேசு என்ற நாமத்தை எல்லாம் அறிக்கை பண்ணோம், முழங்கால் படியிடும். அவ்வளவு உயர்ந்த நாமத்தை இயேசு தந்தார். அப்போ நமக்கு கிடைச்ச பாக்கியம், அந்த நாமத்தில் ஒரு உரிமை நமக்கு கிடைச்சது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் இவ்வளவு தூரம் உயர்ந்தது அவருக்கு சந்தோஷம், அவருக்கு மேன்மை. அவர் பட்ட பாடுகளுக்கு அவரை உயர்த்தினார், அவருக்கு தான் பெனிஃபிட். ஆனா நமக்கு அதுல இருந்து வரக்கூடிய பெனிஃபிட் என்ன? அந்த இயேசுவின் நாமத்தை இன்னைக்கு நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நாம இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது பிசாசு ஓடுகிறது. அல்லேலூயா. நாம இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் சுகமாகிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவைகளை, அந்த ஜெபங்களை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அதான் நமக்கு கிடைச்சது பாக்கியம். அவர் உயர்ந்தார், அந்த உயரத்தில் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தார். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்றது எவனும் சொன்னா நடக்காது. ஒரு பவுலுடைய ஊழியத்தில் அப்படி நடந்துச்சுல்ல. பவுல் சொன்ன இயேசுவின் நாமத்தில் ஒன்று துரத்துறோன்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசி அந்த பிசாசு அவங்கள பிடிச்சி அடிச்சு என்னெல்லாமோ பண்ணி விட்டுருச்சு, அலக்கழிச்சு. அப்போது சும்மா யாரும் இயேசுவின் நாமம்னு சொன்னால் அதில் வெயிட் இருக்காது. இயேசுவுக்குள் வந்தவன், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், இயேசு தருகிற பரிசுத்த ஆவியை பெற்றவன், இயேசுவோடு ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கைக்குள் வந்தவர்கள் தைரியமா இயேசுவின் நாமத்தை சொல்ல நமக்கு உரிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நம்முடைய இரட்சகருடைய நாமம். ஆமென். நாம ரட்சிக்கப்பட்டா தானே இரட்சகருடைய நாமத்தை சொன்னா வெயிட் இருக்கும், பவர் இருக்கும், அத்தாரிட்டி இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு கிடைச்ச பாக்கியம். அப்போ சிலுவையிலிருந்து வருகிற பாக்கியங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஒருக்கா சொல்லிட்டு அடுத்துக்கு போயிடுவோம். நம்பர் 1 என்னது? பாவமன்னிப்பாகிய மீட்பு. நம்பர் 2 சாப விமோசனம். நம்பர் 3 ரோக சாந்தி. சரிதானா? அடுத்தது நம்பர் 4 பிசாசின் மேல் ஜெயம். நம்பர் 5 சமாதானத்தை தந்தார், சமாதானம், தேவ சமாதானம். அப்புறம் நம்பர் 6 என்னது? தேவனோடும் மனுஷரோடும் ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. நம்பர் 7 என்னது? இயேசுவின் நாமத்தை நமக்கு தந்தார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் மேல் என் நாமத்தை எழுதுவேன், என் பிதாவின் நாமத்தை எழுதுவேன், என் பரிசுத்த நகரத்தின் நாமத்தை எழுதுவேன். நாமத்தை எழுதுறதுன்னா என்னது? நம்ம வீட்டில் நம்ம பேரை எழுதி போடுவோம், அப்படிதானே? சிலர் வண்டியிலையும் அவங்க பேர் எழுதி போடுவோம். இது என்னுடையதுன்னு சொல்றதுக்கு தான் பேர் எழுதுறது. அப்போ கர்த்தர் சொல்றார், என் பேரை உன் மேல எழுதுவேன்ப்பா, நீ என்னுடையவன். அல்லேலூயா. நீ என்னுடையவன் ஆனபடினால பிதாவுடையவனாகவும் மாறிட்ட. பிதாவின் நாமத்தையும் உன் மேல என்ன செய்வேன்? எழுதுவேன். நீ பிதாவினுடையவன். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தின் பெயரையும் உன் மேல என்ன செய்வேன்? எழுதுவேன். ஏன்னா நீ அந்த பட்டணத்தில் குடியுரிமை பெற்று விட்டாய். அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் மேக்காமண்டத்துக்காரன், அது மாதிரி நான் பரம எருசலேம்காரன். அல்லேலூயா. நம்ம மேலே ஆண்டவர் இப்படிப்பட்ட நாமங்களை எழுதுவதனுடைய அர்த்தம், நமக்கு அது நம்ம சொந்தமாயிட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. உரிமை, அதிகாரம் எல்லாம் சேர்ந்த அழகான நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். கைகளை தட்டி உற்சாகமாய் ஜெயத்தோடு பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இரண்டாவதாக கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்படுதல். இவ்வளவு நேரம் 7 காரியங்கள் கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து பெற்றுக்கொள்ளுதல். இனி பெற்றுக்கொண்ட நமக்கு அடுத்த ஒரு பெரிய டியூட்டி இருக்கு. கிறிஸ்துவின் சிலுவையில் நாம அறையப்படணும். எழும்பி ஓடிட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சிலுவையில் நாம் என்ன செய்ய வேணும்? நாம அறையப்படணுமா? அதுதான் கிறிஸ்துவின் சிலுவைக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம். நம்பர் 2, சும்மா சம்பந்தப்பட முடியாது ஐயா.
எல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்ல முடியாது. நீ வாங்கலாம், நல்ல அனுபவி. ஆனா நீயும் அதே சிலுவையில கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யணுமா? அறையப்படணும். கலாத்தியர் 2:20, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பவுல் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டாரா? பேதுரு அறையப்பட்டாரா? அவர் தனியாக தான் அறையப்பட்டார். அவருடைய சிலுவையில் பக்கத்தில் 2 சிலுவையில் 2 கள்ளர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அறையப்பட்டார். இப்போ பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். யார் ஏற்றுக்கொள்ளுவா? இவர் அப்ப இயேசுடைய பிள்ளையாவே இல்லை. ஆனா அவர் சொல்றதுல அர்த்தம் இருக்கிறது. இவர் தன்னை இயேசுவோடு இணைத்து கொண்ட பொழுது இயேசுவின் சிலுவையோடு இணைத்து கொண்டாராம். அல்லேலூயா. அதான் விஷயம். ஒரு தேவ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் இயேசுட்ட அந்த நன்மை பெறதுக்காக அவர்கிட்ட வந்து தொடர்பு வச்சிருக்கேன், அதெல்லாம் உண்மையான கிறிஸ்தவம் இல்லை. அது பரம எருசலேம் போய் சேரவே சேராது. யார் உண்மை கிறிஸ்தவன்? கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து அனுபவிக்கிறதுக்காக மட்டுமல்ல, அந்த கிறிஸ்துவின் சிலுவையோடு ஒட்டப்பட்டிருக்கணும். அறையுதுன்னா அப்படி தானே, அங்கே ஆணி அடித்து வச்சாச்சுன்னா அந்த ஃபோட்டோ அங்கே நிற்கும், அந்த கிளாக் அங்கே தான் இருக்கும், எங்கேயும் ஓடாது. அதே மாதிரி பவுல் தன்னை எங்கே சிலுவையில் அடிச்சிட்டாரு? கிறிஸ்துவின் சிலுவையில் அடிச்சிட்டார். கிறிஸ்துவின் சிலுவையில் அடிச்சிட்டார். அல்லேலூயா. பவுல் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சிலுவையில் இப்படித்தான் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, இனி வாழ்வது நான் அல்ல. அந்த நான் கிடையாது. என்ன, நானை பிடிச்சி சிலுவையில் அடிச்சாச்சு. இனி வாழ்வது யார் இல்ல? நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். 2 பேரும் அவ்வளோ ஐக்கியம் ஆயிட்டோம் ஐயா. 2 பேரை சேர்த்து ஒரே சிலுவையில் அடிச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய ஐக்கியம் வந்துருச்சு. அவ்வளோ ஐக்கியப்பட்டுட்டோம். இனி என் வாழ்க்கையில நீங்க பார்த்தா யாரை தான் பார்ப்பீங்க? இயேசுவை தான் பார்க்க முடியும். என்ன, இயேசுவை இனி பிரித்து பார்க்க முடியாது. இயேசுடைய குணம் எனக்குள்ள வந்துடும், இயேசுடைய எல்லா காரியம் எனக்குள்ள வந்துடும். நாங்க 2 பேரும் சேர்ந்து அங்க சிலுவையில் அடிச்சு இணைஞ்சாச்சுன்னா இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அல்லேலூயா. என் பேச்சு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும், என் நடை இயேசுவை வெளிப்படுத்தும். என்னுடைய கொடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கம், பேச்சுவார்த்தைகள், போக்குவரத்துகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். இதுதான் உண்மை கிறிஸ்தவ சீஷன். ஹல்லேலூயா. நம்ம லைஃப் இப்படி வரணும், வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா. அதனால இதை நம்ம எப்பொழுதும் ஆசைப்படணும். கிறிஸ்துவோட அறையப்பட்டிருக்கணும். இதோடு சேர்ந்த இன்னொரு வசனம் ரோமர் 6:6. ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பழைய மனுஷன் இயேசுவோடு ஒட்டுகிறதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவோடு ரட்சிக்கப்பட்டு அவரோடு இணைவதற்கு முன்னாடி இருந்ததான் பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனையாக்க நான் இப்போ எங்கே பண்ணியிருக்கேன்? சிலுவையில் அரைஞ்சிருக்கிறேன். அதான் அடுத்து ரோமருக்கு எழுதும்போது அப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நான் சிலுவையில் அறையுண்டேன் என்று சொல்லிவிட்டு இப்போ சொல்றாரு, நான் என்னுடைய பழைய மனுஷனை முற்றிலுமா எங்க அடிச்சாச்சு? சொல்லுங்க. சிலுவையில் அடிச்சாச்சு. இனி அவன் செயல்படவே முடியாது. அவன் அங்கே அடிச்சாச்சுன்னா அவ்வளோதான், இனி முடிஞ்சு. அவன் அழிந்து போகணும், ஒளிந்து போகணும். ஆனால் இப்பொழுது கிறிஸ்து என்னில் வாழ்கிற ஒரு புதிய மனுஷனாக நான் இந்த மாம்சத்தில் நடமாடி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்படுதல். அறையப்படுதல் அன்பர்களே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். எந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இதை பதிய வைப்பாராக, இதன்படியே உங்களை உருவாக்குவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினாலே கண்டிப்பாக சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் இப்போ வாழணும். அப்போ
ஒருத்தன் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ட்ரெயினில் யாத்திரை பண்ணிகிட்டு இருக்கும்போது சீட்டாட்டம் தொடங்கினாங்களாம் பக்கத்தில் இருந்தவங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட சீட்டாட்டத்துக்கு ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது போல். அவங்கள்ட்ட அந்த டீமில் இருந்ததோட எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்போ அவங்க கேட்டாங்க, எப்படி உங்கள் கையை கொடுக்குறீங்களா, அதாவது நீங்களும் இதில் இணையிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இவர் ஒரு விசுவாசி. உடனே இவர் கையை காட்டி சொன்னார், இந்த கை சீட்டாடாது, இது சிலுவையில் அடிக்கப்பட்ட கை அப்படின்னார். அல்லேலூயா. இந்த கை சீட்டாடாது, ஏன்னா இந்த கையை எங்கே அடிச்சிட்டேன், சிலுவையில் அடிச்சிட்டேன். அதான் அந்த விஷயம். அவர் அழகாக அதை புரிஞ்சிருக்கிறார். நம்ம சிலுவையில் அடித்தாச்சுன்னா இனி பழைய செயல்கள் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இனி இந்த கால் சினிமா தியேட்டருக்கு போக முடியுமா, சினிமாக்காரன் பின்னால் ஓட முடியுமா? இந்த கால் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கால் மதுபான கடைக்கு போக முடியுமா, மதுபானம் குடிக்கிறவங்களுடைய கூட்டத்தில் போய் இருக்க முடியுமா, கஞ்சா ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு இருக்க முடியுமா? இந்த கால் முன்னாடி அப்படித்தான் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த காலை என்ன செய்தாச்சு, சிலுவையில் அடிச்சாச்சு, அரைஞ்சாச்சு. இனி இந்த கால் அப்படி செயல்பட முடியாது. அல்லேலூயா. இப்படியே ஒவ்வொரு காரியம், இந்த காலை, இந்த கையை, இந்த கண்ணை எல்லாம் சேர்த்தங்க அடிச்சு வச்சாச்சையா. இனி இது பழைய மனுஷனின் கிரியை எதையுமே செய்ய முடியாது, அப்படி அரைஞ்சு வச்சிட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நமக்கு கண்டிப்பாக வேண்டும். சிலுவையில் அறையுண்டேன், இனி வாழ்வது நான் அல்ல. சேர்ந்து பாடுவோமா? சிலுவையில் அறையுண்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, லட்சியமே அவரின் மகிமையே எனது லட்சியமே. ஒரு தடவை கூட எல்லாரும் சேர்ந்து, சிலுவையில் அறையுண்டேன், இனி வாழ்வே, சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே அவரின் மகிமையே எனது லட்சியமே. ஹல்லேலூயா. அவரின் மகிமையே எனது லட்சியமே. ஆமென். கைகளை தட்டி ஒரு சந்தோஷமா ஒரு ஸ்தோத்திரம். நான் என்ன சிலுவையில் அறைஞ்சாச்சு, இனி என் மகிமை என் லட்சியம் கிடையாது. எனக்கு பேருள் புகழ் உண்டாக்கணும் என்பது என் லட்சியம் கிடையாது. என் சித்தத்தை செய்யணும் என்பது என் லட்சியம் கிடையாது. என்னுடைய லட்சியமும் தரிசனமும் குறிக்கோளும் எல்லாம் அவருடைய மகிமை, இயேசுவின் மகிமை. ஒரு நாள் அங்கே போய் சேர போறேன், அந்த மகிமையில் நானும் வாழ போகிறேன். அல்லேலூயா. அதான் அடுத்தது கலாத்தியர் 5:24 வாசிங்க. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. மொத்தமா அறைஞ்சிட்டேன்னு சொன்னாரு. இப்ப ஸ்பெஷலா இன்னொன்னு எடுத்து சொல்றாரு, என்னுடைய மாம்சத்தையும் அதுல எழும்பக்கூடிய ஆசைகள் இச்சைகள் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டேன், ஆணி அடிச்சிட்டேன். வெறும் சரீர உறுப்பை மட்டும் ஆணி அடிக்கல, அந்த சிந்தனைக்குள்ளேருந்து எழும்பக்கூடிய ஆசை இருக்குதே, இச்சை இருக்குதே, அதையும் கூட சேர்த்துங்க என்ன பண்ணியாச்சு, ஆணி அடிச்சாச்சு. வெறும் சரீர உறுப்புகள் மட்டும் அல்ல, என் சிந்தையும் என் மனதும் எல்லாத்தையும் சேர்ந்து சிலுவையில் அடித்தவன் தான் உண்மை கிறிஸ்தவன். அல்லேலூயா. இனி ஆசை, மாம்சத்திலிருந்து இனி ஆசை எழும்பி வர முடியாது. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஆசையை நான் எங்கே அடிச்சிட்டேன், சிலுவையில் அடிச்சிட்டேன். நான் அவ்வளோ கோடி சம்பாதிக்கணும்னு ஆசை வச்சு பயங்கரமாக முயற்சி பண்ணி வந்தேன். இப்போ இயேசுவை நான் பெற்றுக்கொண்டேன்னா சகைவ போல இனி பணம் அல்ல வாழ்க்கை, இயேசுதான் வாழ்க்கைன்னு தீர்மானிச்சாச்சு. அதனால இனி அந்த கோடி பணம் லட்ச பணம் வாங்கணும்னு ஆசை வரும்போது அதை எங்கே வச்சாச்சு, இப்போ இனி அந்த ஆசை வரக்கூடாதுன்னு ஆணி அடிச்சாச்சு. அல்லேலூயா. இச்சைகள், எதிர்பாலரை பார்த்தோன்னா பல்வேறு விதமான இச்சைகள் எழும்புகிற ஒரு உள்ளம். அந்த உள்ளம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த உள்ளம் அந்த இச்சையை கொண்டு எங்க அடிச்சாச்சு, இப்போ சொல்லுங்க, சிலுவையில் ஆணி அடிச்சாச்சு, சிலுவையில் ஆணி அடிச்சாச்சு. இனி அது எனக்குள் எழும்ப முடியாது.
இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் எங்குள்ள என்ன ஆசையெல்லாம் வருது, அடுத்தவன் அழியணும்னு சிலருக்கு ஆசை, தான் வாழணும்னு ஆசை இருக்காது. எப்படியாவது அடுத்தவன் எனக்கு கீழே போகணும், எனக்கு கீழே ஆகணும், அதுதான். ஏன் அவன் உனக்கு கீழே போகணும்னு நினைக்கிறத விட நான் அவனோட மேலே வரணும்னு நினச்சா கூட பரவாயில்லையப்பா, அவனும் வளரட்டேன், நீ வேணா ஒரு ஸ்டெப்பு கூடுதலாக என்ன பண்ணிடு வளரு, அந்த புத்தி வரவே செய்யாது. அவனை தட்டி தாக்கணும், அவன் எப்படி நமக்கு அது தோளுக்கு தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆசைகள்லாம் சிலருக்கு இருக்கு. அது எல்லாமே சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. வேறு எந்த காரியம் கிறிஸ்துவின் சிந்தைக்கு எதிரான காரியம் நம்ம சிந்தனையில் அடிக்கடி எழும்புது, ஆசையாக விருப்பமாக அல்லது இச்சையாக எழும்பக்கூடியது எல்லாத்தையுமே சிலுவையில் என்ன பண்ணிடணும், அரைஞ்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பிட்ற சாப்பாடு அன்னைக்கு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாயிட்டு, மனைவி வச்சது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாயிட்டு, உடனே நாக்கு எடுத்து பேசுவார்கள். சாப்பிட்டு கொண்டே தான் இருக்கும் அந்த நாவு, ஆனால் அந்த நாவு 2 வார்த்தை பேசாமல் அதுக்கு நிம்மதி இருக்காது. அந்த நாவை சிலுவையில் அறையணும். இந்த பக்கம் ஒரு சத்தமே இல்லை. அல்லேலூயா. இந்த பக்கத்துக்கும் உண்டு, அது ஆகாரத்துக்கு பேசும், இது வேற காரியத்துக்கு பேசும். எல்லாத்தையும் அப்படிதான். எல்லாம் ஏன் ஆசை, ஏன் விருப்பம், ஏன் ராஜ்யம், ஏன் வல்லமன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கிறிஸ்துவுக்கு எதிரான, கிறிஸ்துவுக்கு பிடிக்காத காரியத்தை எல்லாம் என்ன செஞ்சிடணும், சிலுவையில் அறைந்து விட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை கூட இதில் பார்ப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என் மாம்சத்தை மட்டுமல்ல, என்னோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற அந்த உலகத்தையும் பிடித்து எங்க அரைஞ்சிட்டேன், சிலுவையில் அரைஞ்சிட்டேன். சரி, நான் திரும்ப போய் அந்த உலகத்தை தொற்றக்கூடாதுன்னு என்னையும் பிடிச்சு என்ன பண்ணிட்டேன், சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இப்போ 2 பேருக்கும் ஒருத்தர் தொட முடியாது. உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. என்ன அழகா இருக்குல்ல கேட்கறதுக்கு. இது நமக்கு வாழ்க்கையா மாறிச்சுன்னா எவ்வளோ அழகா இருக்கும். பரலோகத்துக்கு நம்ம வாழ்க்கை சுகந்த வாசனையா இருக்கும். ஆமென். அது வேணும், அது வேணும். சும்மா இதெல்லாம் எங்கேயோ யாருக்கோ சொல்ல வார்த்தை இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ உலகத்தை பிடிச்சி சிலுவையில் அடிக்கணும். எந்த உலகத்தை நான் அடிக்கடி சொன்னாலும் சிலது திரும்ப திரும்ப சொன்னால் மனசில் நல்லா பதியும். 3 உலகத்தை பற்றி பைபிள் சொல்லுது. ஒன்று பூமி உருண்டையாகிய உலகம், உலகத்தை கர்த்தர் படைத்தார், சிருஷ்டித்தார் அப்படி சொல்லுது, எர்த்து பூமி. 2வது மானுட உலகம், மானுட உலகத்தையும் உலகம்னு பைபிள் சொல்லுது. யோவான் 3:16, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் மண்ணுலகத்தில் அன்பு கூறுவதில்லை, மானுட உலகம், மனிதர்கள் உடைய கூட்டத்தை அவர் என்ன சொல்றாரு, உலகம். அந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரசங்கியில சொல்லியிருக்கு, உலகத்தையும் அவன் உள்ளத்திலே வைத்தார். அது என்ன உலகம், அதான் லௌகீகம். அந்த உலகத்தை தான் சிலுவையில் அடிக்கணும்னு சொல்றது. அல்லேலூயா. இந்த பூமியை தூக்கி சிலுவையில் அடிக்கணும்னு சொல்லல, எல்லாம் மனுஷர்களை தூக்கி நீ சிலுவையில் அடின்னு சொல்லல. பவுல், நான் உலகத்தை சிலுவையில் அடிச்சேன்னா எந்த உலகத்தை, என் உள்ளத்துக்குள் குடியேறி இருந்த உலகத்தை எடுத்து இப்பொழுது நான் சிலுவையில் என்ன பண்ணிட்டேன், அரைஞ்சிட்டேன். இனி திரும்ப ஒரு நாள் நான் போய் திரும்ப அதை கேட்டு வாங்கி உள்ள வச்சிடக்கூடாதுன்னு என்னையும் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டேன், சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இப்போ 2 பேரும் நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, உலகமும் என்னை கைப்பற்ற முடியாது, நானும் உலகத்தை பிடிச்சி திரும்ப உள்ளத்துக்குள்ளே ஏற்ற முடியாது. இதில் கிளியராக இருக்கணும். உலகம், இந்த உலகத்தில் இருக்கிறது கண்ணால் காண்கிற அத்தனையும் அழியும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த பூமியும் வானமும் அக்கினி கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு பிறகு கர்த்தர் இதெல்லாம் அழிச்சிருவார். இந்த பூமியில் எதெல்லாம் கண்ணால் பார்க்குறோமோ அத்தனையும் அழிஞ்சிரும். மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள், பறவைகள், பட்சிகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் அத்தனையும் அழிஞ்சு போகும். மனுஷனையும் நம்ம பார்க்கும்போது சரீரத்தை பார்க்குறோம், அந்த சரீரமும் அழியும் தன்மை உள்ளது தான். ஆனால் மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்மா மட்டும் அழியாதது. அல்லேலூயா. அது நம்ம கண்ணுக்கு தெரியாதது.
பரலோகம் அழியாதது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. காண்கிறவைகள் எல்லாம் அழியும். அதனால இந்த உலகத்தை நம்பி எதையும் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்தில் போய் சார்ந்து நின்னுறாதீங்க, பெரிய ஏமாற்றம் தான் வரும். அதனால தான் பவுல் ஞானமா செய்தாரு, இந்த உலகத்தை எடுத்து சிலுவையில் என்ன செஞ்சிடணும், அரைஞ்சிடணும். அடுத்தது நானே போய் அதில் கை வச்சிடக்கூடாதுன்னு என்னையும் பிடிச்சி என்ன செஞ்சுக்கணும். என்ன அழகான காரியம்! லைஃப்பை பற்றி எவ்வளவு காஷியஸாக அந்த மனுஷன் இருக்கிறார். அல்லேலூயா! இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கு எவ்வளவு கவனம் இருக்கிறது, எச்சரிப்பு இருக்கிறது. உலகத்தில் கிடைக்கிறதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சா நமக்கு பரலோகம் வேண்டாம, உலகத்தை அனுபவிச்சுட்டு அக்கினி கடலுக்கு போறதுக்கு தானே ரெடி ஆகணும். பரலோகம் வேணுமா, புதிய எருசலேம் வேணுமா? இந்த லௌகீக உலகத்தை ஒன்றை விட்டு முதல்ல புடுங்கி வெளியே தள்ளு. அது திரும்ப ஏறிடாமல் இருக்கிறதுக்கு சிலுவையிலே அரைந்து போடு. அல்லேலூயா! லௌகீக உலகம் இதை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் தான் அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ். அப்போ இந்த உலகத்தில் பணம், பொருள், செல்வம் நிறைய இருக்குது. அது எதுவும் உள்ளத்துக்குள்ளே வரக்கூடாது. பணம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எங்கே வரக்கூடாது? உள்ளத்தில் வந்தால் பண ஆசை, பொருள் ஆசை, பதவி ஆசை, அந்த ஆசை, இந்த ஆசை, எந்த ஆசையும் வரக்கூடாது என்பது தான் கர்த்தர் நம்ம உள்ளத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். உன் உள்ளத்தில் இந்த உலகம் வரவே கூடாது. அல்லேலூயா! கப்பல் திரளான தண்ணீர்களாகிய சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணோம். ஆனால் அந்த கப்பலுக்குள்ளே அந்த தண்ணி ஏற ஆரம்பிச்சுன்னா கப்பலே அமிழ்ந்துவோம். நம்மளும் இந்த பூமியாகிய எர்த்தாகிய உலகத்தில் தான் வாழணும். மானுட உலகம், மேன்கைண்ட் ஆகிய உலகத்தில் தான் வாழ முடியும். ஆனால் இந்த லௌகீகம்னு சொல்றது, அந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தை எடுத்து உள்ள வைக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும், அமிழ்த்தி விடும், கவிழ்த்தி விடும். ஆமென். எனவே நாம் நம்முடைய விசுவாச கப்பல் நமக்கு பரலோகம் போய் சேரணும், புதிய எருசலேமுக்கு போய் சேரணும். அதுக்கு தான் இது பயணப்பட்டிருக்கு. இது இந்த உலகத்தின் தண்ணியை குடிச்சு நாசமா போயிடக்கூடாது. அல்லேலூயா! கேர்ஃபுல்லா இருக்கணும். உலகத்தை அனுபவிக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி உலகத்தால் கரைபடாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்வதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? தாமரை இலை 24 மணி நேரம் தண்ணியில் தான் கிடக்குது. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி அதில் ஒட்டாமல் அது தன்னை காத்துக்கொள்ளுது. ஆண்டவர் அப்படி ஒரு வேக்ஸ் கோட்டிங் அதுக்கு கொடுத்துருக்கார். தண்ணியை தூக்கி அப்படி ஊற்றினாலும் அது உருண்டு உருண்டு ஓடிடும். தண்ணி உருண்டு ஓடுறத பார்க்கலாம், ஒட்டாது. தாமரை இலை 24 மணி நேரம் தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் தண்ணீர் ஒட்டாமல் வாழ்கிறது. அதே மாதிரி தான் நம்மளும் முழுக்க முழுக்க இந்த மண்ணுலகத்திலும் மானுட உலகத்திலும் தான் வாழ்கிறோம், வாழ்ந்தாகணும். ஆனால் இந்த உலகத்தால் உன் ஆத்துமா கரைபட இடம் கொடுக்காதே. அல்லேலூயா! அதுதான் இந்த சிலுவையில் அறையுது. என்னை வேறுபடுத்துவது, விட்டு விலகுவது, உலகத்தையும் உலகத்தினுடைய சிற்றின்பங்களையும் உலகத்தினுடைய கவர்ச்சிக்கு அடுத்த காரியங்கள், ஆடம்பரத்துக்கு அடுத்த காரியங்கள், உலகத்தினுடைய எல்லாவித அந்த பணம், பொருள், செல்வம், ஆசைகள் எல்லாத்தையும் விட்டு வேறுபடணும். அப்பதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா! ஆசபாசமாகும் குற்றிகள் கயருமாய் அறுத்து மாற்றனே. ஆசபாசமாகும் குற்றிகள் கயருமாய் அறுத்து மாற்றனே. சிலருக்கு புரிஞ்சிருக்காது. மாடு கட்டும்போது, மேய விடும்போது ஒரு தறி அடிப்பாங்க, குற்றி அடித்து கயரில் கட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு அதை மாடை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரும்பொழுது குற்றியோடு சேர்த்து பிடுங்கி என்ன செய்திருவார்கள், கொண்டு வந்துடுவார்கள். அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்ம உலகத்தில் குற்றி அடித்து கயறு கட்டி நம்ம ஆத்துமா உலகத்தோட ஒட்டி இருக்கக்கூடாதான். பக்தன் அழகாக பாடியிருக்கிறான். இயேசு வரும்பொழுது அந்த குற்றி நம்மளை பிடிச்சி இழுத்துறோம், கயறு பிடிச்சி இழுத்துறோம். அதனால எந்த கட்டுகளும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம எங்கே போகலாம்? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம். அதனால இப்பொழுதே ஆசா பாசம்னா ஆசை இச்சைகள், இந்த மாதிரிப்பட்ட கயறுகளை குற்றியோடு சேர்த்து அறுத்து தள்ளிருங்க என்று தான் அந்த பாட்டு. ஆசபாசமாகும் குற்றிகள் கயருமாய் அறுத்து மாற்றனே. ஆசபாசமாகும் குற்றிகள்
கயறுமாய் அறுத்து மாற்றனே. அல்லேலூயா. எந்த உள்ளத்திலையும் இந்த குச்சி இருக்கக்கூடாது, இந்த கயர் இருக்கக்கூடாது. நம்ம அந்த உலகத்தில் குட்டி அடித்து கட்டியும் வச்சிருக்க கூடாது. பவுல மாதிரி உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சரி, கிறிஸ்துவின் சிலுவையில் பெற்றுக்கொள்வது, கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்படுவது. மூன்றாவது, கிறிஸ்துவின் சிலுவையில் பங்களித்தல். அல்லேலூயா. இன்னொரு காரியம் இருக்கிறது, கிறிஸ்துவின் சிலுவையில் பங்களித்தல். நாம் மார்க்கு சுவிசேஷம் வாசித்த பொழுது ஒரு காரியத்தை நம்ம ஸ்தோத்திரம், ஓகே, இதிலிருந்து வருகிறேன். அதாவது கிறிஸ்துவின் சிலுவையில் எப்படி நம்ம பங்களிக்கலாம். முதல்ல 1 கொரிந்தியர் 1:23 பவுல் சொல்றார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாம் அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறதன் மூலம் அவர் ஏறி பாடுபட்ட அந்த சிலுவையில் பங்களிக்கிறோம். அந்த சிலுவையினால் தான் ரட்சிப்பு வந்தது, அந்த சிலுவையினால் தான் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருகிறோம். இதில் நம்ம இயேசுவின் நற்செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது நாம் அந்த சிலுவையில் என்ன செய்கிறோம்? பங்களிக்கிறோம். சிலுவையினால் பரலோகத்துக்கு நன்மை உண்டாக, இயேசு சிந்தின ரத்தத்தினால இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டால் இயேசுக்கு சந்தோஷம். அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார்னு சொல்லியிருக்கு. அந்த திருப்தி அவருக்கு உண்டாக்குறதுக்கு நம்ம சிலுவைக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு என்னன்னா, இந்த சிலுவையில் தொங்கின இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரசங்கம்னா என்ன? சொல்லணும், அறிவிக்கணும். அதுதான். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் சொல்லலாம், ஒரு கூட்டத்துக்கும் சொல்லலாம். பிரசங்கிக்கணும். பிரசங்கியார் மட்டும் அல்ல, எல்லாரும் சிலுவையோடு இணைக்கப்பட்டவர்கள், சிலுவையிலிருந்து நன்மை அனுபவிக்கிறவர்கள், சிலுவையோடு அறையப்பட்டவர்கள் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சிலுவையில் தொங்கின இயேசுவை, அதாவது இரட்சகரை, ரட்சிப்பை குறித்து எல்லாருக்கும் சொல்லணும். சொல்லுகிறோமா? சொல்லுவோம் என்று நினைக்கிறோமா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்தது இதே விஷயத்தில் 1 கொரிந்தியர் 1:17 பார்க்கும்போது ஒன்று சொல்லுவார். 17 கடைசி வார்த்தை, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். பிரசங்கிக்கணும், அதுதான் நம்முடைய பங்களிப்பு. அந்த பங்களிப்பில் எப்படி பிரசங்கிக்கணுமா? சாதுரிய ஞானம் இல்லாமல், நம்ம சொந்த ஞானத்தை, உலகத்தின் ஞானத்தை யூஸ் பண்ணாம பரிசுத்த ஆவி தருகின்ற ஞானத்தினால் நிறைந்து அந்த கிறிஸ்துவை பற்றி, ரட்சிப்பை பற்றி, சிலுவை பற்றி எல்லாரும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். புரிஞ்சுதா? சும்மா படித்ததை ஏட்டு சுரக்காய கறிக்கு உதவாது. நீ அதை ஆவியின் பலத்தோட சொல்லணும், ஆவியானுடைய நிறைவோட சொல்லணும், ஆவியானுடைய உதவியோட சொல்லணும். ரெண்டாவது, உனக்குள் நீ அனுபவித்த சாட்சியோடு சேர்த்து சொல்லணும். அல்லேலூயா. மற்றபடி சும்மா ஞானத்தை வச்சு அதுக்கு விளக்குன்னு விளக்கத்தை கொடுத்தனால ஒன்றும் ஒரு ஆத்மாவும் ரசிக்கப்படாது. அந்த விளக்கத்தை கொடுக்கறது நல்லது, பட் அது எந்த ஞானத்தினால நிறைந்திருக்கணும்? தேவ ஆவி தரும் ஞானத்தினால். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி சொல்றார். இன்னொன்று 18 சிலுவையை பற்றிய உபதேசம். கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ சிலுவையை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னவர் கூடவே சேர்த்து உபதேசிக்க வேண்டும். சிலுவை பற்றிய பிரசங்கம் இருக்கிறது, எல்லாருக்கும் சொல்றது. ரெண்டாவது, சிலுவை பற்றிய உபதேசம், த டீச்சிங் அபவுட் கிராஸ், த டாக்ட்ரின் ஆஃப் கிராஸ் இருக்கிறது, அதை சொல்லணும். அப்போ பிரசங்கம்னா அறிவிக்கிறது, சொல்லுகிறது. உபதேசம்னா இன்னும் விளங்க காட்டுவதற்காக போதனை செய்வது, போதிப்பது. அல்லேலூயா. டீச்சிங் பண்ணணும். அது சொல்லாரு, கிறிஸ்துவை பற்றின உபதேசம் அதை ஒருத்தனுக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னா அவனுக்குள்ள அந்த ரட்சிப்பு வந்துச்சுன்னா அவனுக்கு அது சந்தோஷமா இருக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனா மாறும், தேவ பலனா மாறும். ஆனால் கெட்டு போறவனுக்கு அதை கொடுத்தாலும் அவன் கேட்க மாட்டான், அவனுக்கு அது பைத்தியமா தோணும்.
எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார். இன்னைக்கு நம்ம சிலுவை பற்றி பிரசங்கம் பண்ண அழைக்கப்படுகிறோம், அதுதான் நம்முடைய பங்களிப்பு. அடுத்தது சிலருக்கு வாய்ப்பு கிடைச்சா சிலுவை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும். இயேசுடைய ரட்சிப்பு எப்படி வந்துச்சு, எப்படி அதை பெற்றுக்கொள்ளணும், அதை டீப்பாக சொல்லி கொடுக்கணும். கொடுக்கும்போது ஒரு சிலர் அதை பைத்தியம்ட்டு போயிடுவான், அது கண்டுக்க மாட்டான், கிண்டலாக பேசிட்டு போவான், பரியாசம் பண்ணிட்டு போவான். அவன் கெட்டு போகிறவன், அவன் நரகத்துக்கு போகிறவன், அவனை விட்டு விடு. ஆனால் ரட்சிக்கப்படுகிற மக்களுக்கு, அதை ஆசையாக ரிசீவ் பண்ணி வாங்கிட்டு இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு தடவும் இயேசுவின் சிலுவையை, அந்த பாடுகளை, அது சார்ந்த உபதேசங்களை சொல்ல சொல்ல அவனுக்கு தேவ பலன் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் இயேசுவின் சிலுவை உபதேசம் தானே நடக்குது இவ்வளோ நேரமா. எத்தனை பேர் அதை ஆசையாக ஏற்றுக்கொள்றீங்களோ உங்களுக்கு அது என்னதான் மாறுது? தேவ பலனாக, ஸ்ட்ரெங்க் ஆஃப் காட், பவர் ஆஃப் காடாக மாறுது. ஆனால் குட் ஃப்ரைடே அன்னைக்கு இப்படி தான் பேசுவாங்க, அப்படி பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க, இவரும் பேசுகிறான்னு சொல்லிட்டு போனால் உங்களுக்கு அது பிரயோஜனமே படாது. அதனால நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை, அந்த உபதேசத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, ரெண்டாவது, நீங்கள் பிரசங்கிக்கிறதும் உபதேசிக்கிறதும் மட்டும் இல்லை. மார்க்கு சுவிசேஷத்தில் வாசித்தோம் இல்லையா, மார்க்கு 15:21 சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரோம போர்ச்சேவகர்கள் அவனை பிடிச்சு வச்சு, நீ இந்த சிலுவையை கொஞ்ச நேரம் அவரால் சுமக்க முடியலை, விழுந்து விழுந்து எழும்புறார், கொஞ்ச நேரம் நீ சுமந்துட்டு வான்னு. அவனுக்கு இஷ்டம் கிடையாது, அவன் மரண தண்டனை வாங்கினவன் இல்லை, அவன் வழிபோக்க. அவனை பிடிச்சி கட்டாயப்படுத்தி நீ கொஞ்ச நேரம் இயேசுவின் சிலுவையை சுமக்கணும்னு வச்சாங்க. அப்பா அவன் என்ன மனசோட எடுத்துக்கொண்டான்னு தெரியல, ஆனால் அவன் பாக்கியவான். ஐயா, கூட நடந்த பேதுரு கிடைக்காத பாக்கியம், மார்பில சாய்ந்து கொண்டத யோவானு கிடைக்காத பாக்கியம், அந்த இயேசுவின் சிலுவை சுமக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? மறந்துட்டீங்களா? சீமோனுக்கு. சீமோன் பேதுருவுக்கு அல்ல, இந்த வழிப்போக்கனாகிய சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதே. அப்போ இயேசுடைய சிலுவையில் எழுத்தின்படி பங்களித்த ஒரு சீமோன் இருக்கிறான். ஆமென். சரித்திரத்தில் சொல்லுகிறார்கள், இவனும் இவன் பிள்ளைகள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்களாம். அதான் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன். அவன் அந்த பிள்ளைகள் பேரெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த பிள்ளைகள் பேர் சபைக்கு அறியப்பட்ட பேர். அதனால தான் இதை எழுதும்போது அப்படி எழுதுறாங்க, மார்க்கு சுவிசேஷத்தை எழுதும் பொழுது. அப்போ அந்த ஃபாதர், அந்த சந்ததி எல்லாமே அப்புறம் இயேசுக்குள்ள வந்திருக்காங்க. என்ன பெரிய பாக்கியம்! அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த மனுஷன் பலவந்தம் பண்ணப்பட்டாலும் நன்மையாக முடிந்தது. ஆமென். இன்னைக்கு பைபிள் அவன் பேர் இருக்கு. ஐயா, இயேசுடைய சிலுவையை தொடக்கூட ஒரு சீசர்களுக்கும் அனுமதி கிடைக்கல. ஆனால் இவனுக்கு அந்த சிலுவை சுமந்து கொண்டு கொஞ்சம் தூரம் போறதுக்கு அனுமதி கிடைச்சது. இன்றைக்கு நாமும் இயேசுவின் சிலுவையில் சுமந்து பங்களிக்கணும். எப்படி பங்களிக்கணும்? சுமந்து பங்களிக்கணும். அதுக்கும் பவுல் விளக்கம் கொடுக்கிறாரு, எப்படி நாம் சுமக்க முடியும். அவன் சுமந்தான், நாம் எப்படி சுமக்க முடியும்? கொலோசையர் 1:24 வாசிங்க. 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை, கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை இப்பொழுது நான் என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். அப்ப இயேசுவின் சிலுவை, அந்த சிலுவை அன்னைக்கு சீமோன், சிரேனே ஊர் சீமோனுக்கு ஒரு பாக்கியம், கொஞ்சம் தூரம் அந்த சுமந்து பங்களிக்கிற பாக்கியம். பவுல் சொல்றாரு, இப்ப நானும் கிறிஸ்துவின் சபைக்காக உபத்திரவப்படுகிறேன், பல வேதனைகளை அனுபவிக்கிறேன், கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். இது எதுன்னா, கிறிஸ்துவுடைய உபத்திரவங்கள்ல குறைவானதை நான் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? நிறைவாக்கி கொண்டிருக்கேன். மீதியானதை நான் இப்போ சுமந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றார். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவனா இருப்பதனால் யார் பாடுபடுகிறீர்கள்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால பாடுபடுறீங்களா? சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதுனால பாடுபடுறீங்களா?
சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால் பாடுபடுகிறீர்கள், மிஷனரி ஊழியத்துக்கு போனதுனால பாடுபடுகிறீர்கள். நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய உபத்திரவத்தில் குறைவானதை நம்முடைய மாம்சத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காய் வாழ்வதில் வருகிற உபத்திரவங்கள், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதில் வருகிற உபத்திரவங்கள் எல்லாம் என்னன்னா, அவர் பட்ட உபத்திரவத்தில் மீதி நமக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. அவர் சுமந்த சிலுவையில் கொஞ்சம் மீதி சுமக்க சீமோனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் சீஷர்கள் பாடுபட்ட பொழுது சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள். அல்லேலூயா. இது என்ன பாக்கியம்! அன்னைக்கு எங்களுக்கு சிலுவையத்தோட பாக்கியம் கிடைக்கல, ஆனா இவன் மாதிரிலாம் சேர்ந்து எங்களை ஜெயிலில் அடைச்சது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அல்லேலூயா. இவனெல்லாம் சேர்ந்து எங்களை அடிச்சது அது இயேசு எங்களுக்கு தந்த பாக்கியம். உபத்திரவத்தில் மீதியானதை நாங்க எங்க மாம்சத்தில் என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறோம். பவுல் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அதையும் வாசித்து முடிக்கலாம். கலாத்தியர் 6:17. 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எப்பா என் சரீரத்திலையும் சில பாடுகள் உண்டு, சில அடிகள், சில காயங்கள், கல்லறிகள், பயங்கரமான 3 விசை கசையடிகள், இதெல்லாம் பட்டிருக்கேன். அப்போ கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்கள் என் சரீரத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பாடுகள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, ஊழியத்து நிமித்தம் எல்லாம் படக்கூடிய பாடுகள் சும்மா வீண் கிடையாது. அது இயேசுவின் சிலுவையை நாமும் சுமந்து பங்களிக்கிறது. அல்லேலூயா. எனவே தேவ மக்கள், நான் இங்கே நிறுத்துகிறேன். ஜெபிக்க போகிறோம். நல்லா சிந்தித்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய சிலுவையில் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள், அதை பல தடவை நம்ம பேசுவோம், அதை பெற்றுக்கொள்வோம். 2வது, கிறிஸ்துவின் சிலுவையில் நாமளும் என்ன செய்யணும்? சொல்லுங்க, அறையப்படணும். சொல்லுங்க, அறையப்படணும். 3வது, கிறிஸ்துவின் சிலுவையை நாமும் பங்களிக்கணும் அல்லது சுமக்கணும். அல்லேலூயா. சரி, எல்லாரும் கண்களை மூடுவோம். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவர் சிலுவையை எங்கும் சொல்லி உயர்த்திடுவேன். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவர் சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். சிலுவையின் பாடுகள் பெருகிடவே நான் சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவேன். சிலுவை பாடுகள் பெருகிடவே நான் சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவேன். சிலுவையின் மேன்மையால் கழித்திடுவேன், நான் சிலுவையால் தரும் முடி அணிந்திடுவேன். ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே. சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவர் சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். அப்பா, உன் சிலுவையை சுமந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இன்று முதல் நான் செய்வேன். நான் பார்க்கிற ஆட்கெல்லாம் சிலுவையை பற்றி சொல்லுவேன். பாடுகள் பெருகிடவே நான் சிலுவையால் ஜெய கீதம் பாடிடுவேன். சிலுவையை உம்மோடு சுமக்கின்ற அந்த பாடுகளை அது பெருகும் பொழுது நான் உண்மையிலே கவலைப்பட மாட்டேன், அழமாட்டேன், ஜெயகீதம் பாடுவேன். அப்பா, மேன்மையால் கழித்திடுவேன், சிலுவையால் தரும் முடி அணிந்திடுவேன். இந்த சிலுவையின் மேன்மை, அன்றைக்கு நீர் என் தலையிலே முடிசூட்ட போகிற இந்த சிலுவையினால் கிடைக்கிற கிரீடம், இவைகளை நான் நினைத்து சிலுவை சுமந்து நான் வாழ்வேன். ஆமே. எல்லாரும் அப்படியே அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமே. இது பாக்கியம், இது பாக்கியம், இது பாடல்ல, இது உபத்திரவம் அல்ல, இது எனக்கு கிடைத்த பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரிடத்திலே ஆவியில நிரம்பி
ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சிலுவை சுமந்து வாழ்கிற ஒரு பாக்கியம் எனக்கு தந்தீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுடைய சிலுவை எங்கும் கூறுவேன் அப்பா, பிரசங்கிப்பேன், உபதேசிப்பேன் அப்பா, விளக்கி சொல்லுவேன் அப்பா. ஹல்லேலூயா. சிலுவையின் பாடுகள் பெருகும் பொழுது ஒரு நாள் கவலைப்பட மாட்டேன், ஐயோ ஐயோன்னு சொல்ல மாட்டேன் அப்பா. இயேசுவை மறுதலிக்கவே மாட்டேன் அப்பா. சிலுவையின் பாடுகள் பெருகும் பொழுது உள்ளத்திலே ஜெயகீதம் பாடுவேன் அப்பா. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. ஆவியானவர் அதைத்தான் நம்ம கிட்ட விரும்புகிறாரு. இந்த மாதிரிப்பட்ட போல்டு கிறிஸ்டியன்ஸா, ஆமீன், வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களாய் ஆமீன் நாம் எழும்ப வேண்டும். எந்த இடத்திலும் இரத்த சாட்சிகளாய் மறிக்க கூட ஆயத்தம் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்துவின் சீடர்களாய் நாம் ஒவ்வொருவரும் தைரியம் பெற வேண்டும். ஆவியான இந்த கிருபைகளை தருவாராக. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா. சிலுவையை இன்றைக்கு சுமக்கும் பொழுது பாடு, உபத்திரவம், அடி, வேதனை, மரணம். ஆனால் நாளைக்கு சிலுவையால் நான் மேன்மை அடைந்து கழித்திடுவேன். இயேசுவை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருக்கும் மேலாய் உயர்த்தினது போல பூமியிலே சிலுவையில் மீதியானதை சுமக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கும் பரலோகத்திலே புதிய எருசலேமிலே மகிமை இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. அந்த மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆமீன், கர்த்தர் அவருடைய கையால் உங்களுக்கு கிரீடம் சூடும் பொழுது எத்தனை மகிழ்ச்சி. அந்த பாக்கியத்தை இப்பொழுதே நினைத்து சந்தோஷப்படுங்க. என் பாக்கியத்தை நான் எண்ணி எண்ணி எனக்கு ஆனந்தம் வருகிறது, பரமானந்தம் வருகிறது என்று பக்தன் பாடினது போல எல்லாரும் அப்படியே காணப்படுவோமாக. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்முடைய இதயங்களை கர்த்தருக்கு நேராக்கி, அப்பா, உமக்குள் ஒரு வெற்றி வாழ்வு வாழ்வதற்கு என்னை நான் சிலுவையில் அறைகின்றேன். என் பாவ மனுஷனை, பழைய மனுஷனை முற்றிலுமாக சிலுவையில் அறைந்து விட்டேன், அல்லது இப்பொழுது அறைகிறேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இது கிறிஸ்துவின் சீடர்கள் அத்தனை பேர்கிட்டையும் எதிர்பார்க்கப்படுகிறது. நான் என்னை, என் பாவ மாம்சத்தை, பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து விடுகிறேன். இந்த மாம்சத்திலிருந்து எழும்புகிற ஆசை இச்சைகளை இதோ சிலுவையில் அறைந்து விடுகிறேன். ஹல்லேலூயா. ஆணி அடித்து அறைந்து விடுகிறேன். இனி அது என் வாழ்க்கையில் செயல்பட விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த லௌகீகம் என்று சொல்லுகிற உள்ளத்தில் குடியேறுகிற உலகத்தை சிலுவையில் அறைகின்றேன். அதை நாம் போய் திரும்ப எடுத்துடாமல் இருக்கும்படி என்னையும் மறுபடியும் சிலுவையில் அறைகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை உண்மையாய் சொன்னீர்கள்? கர்த்தர் அந்த அனுபவத்தில் உங்களை நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் முகாந்தரமாய், ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், எனக்கு பாவ மன்னிப்பை தாரும். கேட்க வேண்டியவர்கள் அதை கேளுங்க. மற்றவர்கள் நான் சொன்ன 2வது 3வது காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் பேசலாம். மற்றவர்கள் என் பாவத்தை இப்பொழுது மன்னியும் ஆண்டவரே, என் தலைமையில் இருக்கிற சாபத்தை மாற்றும் ஐயா, என் சரீரத்தின் வியாதிகளை என்னை விட்டு முற்றிலுமாக மாற்றும் அப்பா. ஓ, இந்த பிசாசின் ஆதிக்கத்தை, பிசாசின் கிரியைகளை என் வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாய் அகற்றும் ஆண்டவரே. இவைகளை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் தகப்பனே. சமாதானத்தை என் வாழ்வில் தாரும் தகப்பனே, சமாதானத்தை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் சரியாய் ஒப்புரவாக்கி, பகையே இல்லாமல், ஆமேன், வெறுப்பு கசப்பே இல்லாமல் அன்புள்ள ஜீவியம் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் அப்பா. அடுத்த வாரம் நடைபெற இருக்கிற கர்த்தருடைய பந்தியிலே நான் பங்கு பெறுவதற்கு என்னை தகுதிப்படுத்தும், என்னை ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை எனக்கு தந்தீரே அப்பா, என் மேல் அந்த நாமத்தை எழுதினீரே அப்பா. அது பிசாசுகளுக்கு நல்லா தெரியும். என்னை பார்த்தாலே என் மேலே ஒரு போர்டு இருக்கும், இவன் இயேசுக்குரியவன், இவன் இயேசுக்குரியவள். பிசாசுகள் ஓடும். நான் போகும் பொழுதே அலறி அடித்து ஓடும். ஆமே, நான் இயேசுவின் நாமத்தை சொன்னா போதும், எல்லா தீமைகள் ஓடி போகும். ஹல்லேலூயா. ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம்.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். ஆகாகா, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில், சிலுவையின் இனிய நிழலில், சிலுவையின் ஆமென். சந்தோஷமா இந்த பாடலை பாடி ஜெபித்து வீட்டுக்கு புறப்படுவோம். அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். ஆகாக, அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான். செய்தி கேட்ட இன்றைக்கு மட்டுமல்ல, அனுதினமும் சிலுவையோடு ஒட்டின வாழ்வு, சிலுவை நிழலில் தஞ்சமுடைந்த வாழ்வு வாழ்வேன். ஆமென், ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம். உங்கள் சிலுவை, குமாரனுடைய சிலுவையை குறித்து தியானிக்கும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது, உபதேசிக்கும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது, பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு பாக்கியம் அப்பா, எவ்வளவு மகிழ்ச்சி அப்பா. இதுக்காக இயேசு தம்மையே 100க்கு 100 தியாகம் பண்ணி அந்த கெத்செமனே தோட்டத்தில், அப்பா பிதாவே, இது என்னை விட்டு மாறக்கூடுமானால் மாறட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு கடைசி நேரத்திலையும் மறுதளிக்காம ஒப்பு கொடுத்து எங்களுக்காக இதெல்லாம் செஞ்சு முடிச்சிங்களே. இன்னைக்கு வெற்றி சிறந்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறீங்களே, எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்களே இயேசுவே, எங்களுக்காக பரம எருசலேமை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்த வாழ்க்கை, சிலுவையின் நன்மைகளை அனுதினமும் விசுவாசித்து அறிக்கை செய்து பெற்றுக்கொண்டவர்களாக, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை, வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை, ஜெயத்தின் வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவரே அந்த சிலுவையை பங்களிப்பை நாங்கள் செய்ய, சிலுவையின் உபதேசத்தை, பிரசங்கத்தை எல்லாருக்கும் சொல்லுவதற்கும் ஆண்டவரே அதை சுமக்க வேண்டிய இடத்துல பாடுகள் உபத்திரவங்களை சுமந்து குறைவானதை நிறைவாக்குவதற்கும் நாங்கள் we are prepared, நாங்கள் ஆயத்தமாக கடந்து செல்லுகிறோம். கர்த்தர் எங்களை எப்படி நடத்துவீரோ அப்படியே நடத்தும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு ஜெபித்தது போலவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவுதென்று சொல்லி எங்கள் முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பசுதாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும், ஆமேன், அவருடைய பாதுகாவலும் நம் அனைவரோடும் நிறைந்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சிலுவையினால் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமேன்.